நம்ம எல்லாருமே நம்மளுக்கு ஃபேவரட்டான பர்சன் யாரையாவது ரோல் மாடலாக வச்சுருப்போம். கிரிக்கெட்டர்ஸ், லீடர்ஸ், சினி ஆக்டர்ஸ் அப்படின்னு நாம் ரோல் மாடலாக வச்சுருக்க எல்லாரையுமே நம்ம ஃபாலோ பண்ணுவோம். அப்படி ஃபாலோ பண்ணும்போது அவங்களோட ஹேபிட்ஸையும் நம்ம ஹேபிட்ஸாக மாற்றிப்போம். அந்த மாதிரி வேற ஒருத்தங்க கிட்ட இருந்து இந்த ஹேபிட்ஸ்லாம் கற்றுக்கவே கூடாது அப்படிங்கிற மாதிரியான ஹேபிட்ஸ் தான் நான் இப்போ சொல்ல போகிறேன். இந்த ஹேபிட்ஸ் எல்லாருமே டேரியஸ் ஃபோரக்ஸ் அப்படிங்கிறவர் டூ இட் டுடே அப்படிங்கிற ஒரு புக்கில் எழுதியிருக்காரு. அதுலேருந்து தான் நான் சொல்ல போகிறேன். ஒர்க்கிங் டூ மச். நம்மள நிறைய பேர் 12 hours மேலேயும் ஃபுல் ஸ்ட்ரெச்சாக உட்காந்து வேலை செஞ்சுருப்போம். வேலைன்னு வந்துட்டா அப்போவே முடிக்கணும், சீக்கிரம் முடிச்சிடணும், வேகமாக முடிச்சிடணும் அப்படின்னு எண்ணத்தில் இருக்கக்கூடாது. நம்ம பர்சனல் டைமையும் ஒர்க்குக்காக ஸ்பெண்ட் பண்ணி ஒர்க் பண்ணுறது அவ்வளோ ஒரு நல்ல விஷயம் கிடையாது. வரியிங் டூ மச். எல்லா விஷயத்தையுமே எதையாவது நினச்சி வரி பண்ணிகிட்டே இருக்கக்கூடாது. எனக்கு வேலை போயிடுச்சுன்னா என்ன ஆகும், என் கேர்ள் ஃப்ரெண்ட் விட்டுட்டு போனால் என்ன ஆகும், என் கேர்ள் ஃப்ரெண்டுக்கு எனக்கு பிடிக்காம போயிட்டா என்ன ஆகும், எனக்கு ஆக்சிடென்ட் ஆகிட்டா என்ன ஆகும், எனக்கு கேன்சர் வந்துட்டா என்ன ஆகும் அப்படிங்கிற மாதிரி நாம் எல்லாத்துக்குமே தேவையில்லாமல் ஒரி பண்ணிகிட்டே இருக்கக்கூடாது. நமக்கு ஏதாவது பிரச்சனை வந்தாலும் நம்ம உடனே எல்லாம் சாக மாட்டோம்ல, அதுலேருந்து நாம் மூவ் ஆன் பண்ணி ஒர்க் பண்ணி அதுலேருந்து வெளியே வருவோம்ல, அந்த மாதிரி இருக்கணும். பீயிங் ஸ்டபன். எல்லா விஷயத்துக்குமேலாம் ஸ்டபனாலாம் இருக்கக்கூடாது. நம்ம டே டு டே லைஃப்பில் ரெகுலராகவே பீப்புள்கிட்டலாம் இன்ட்ராக்ட் பண்ணிட்டு தான் இருக்கோம். அப்படி அவங்க யாராவது பேசும்போது உனக்குலாம் என்ன தெரியும், இவங்களுக்கு என்ன தெரியும், என்னை பேச வந்துட்டாங்க, இவங்களுக்குலாம் அவ்வளோ நாலேஜ் இருக்காது அப்படிங்கிற மாதிரி நாம் மட்டும்தான் கரெக்டு, நம்மளுக்கு தான் எல்லாமே தெரியும், இந்த வேர்ல்டே நம்ம கையில் தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறவங்களாம் இருக்கக்கூடாது. அடுத்தவங்க பேசுகிறதையும் கொஞ்சோண்டு அக்செப்ட் பண்ணிக்கணும், அக்ரி பண்ணிக்கணும். ஒரு வேளை நம்ம மேலே தப்பு இருந்தால் அது யா அப்படின்னு சொல்லிட்டு சேஞ்ச் பண்ணிக்கணும். இந்த ஸ்டபன்னஸ் நம்ம கரியரை இம்ப்ரூவ் பண்ணும், நம்ம டிசிப்ளின்டாக இருக்க உதவி பண்ணும், இதெல்லாம் ஓகே தான். ஆனால் பீப்புள் கிட்ட நம்ம அவ்வளோ ஸ்டபனாக இருக்க தேவையில்லை. செக்கிங் திங்ஸ். எப்போ பார்த்தாலும் எதையாவது செக் பண்ணிட்டே இருக்கிறது. இப்போ நீ என்ன பண்ணுற, ஃபேஸ்புக் செக் பண்ணுறேன், இப்போ நீ என்ன பண்ணுற, மெயில் செக் பண்ணுற. எதுக்காக செக் பண்ணணும்? ஒர்க் டைமில் மட்டும்தான் நம்ம மெயில் செக் பண்ணணும். ஒர்க் டைமை விட்டுட்டு பர்சனல் டைம் போயிட்டு ஜஸ்ட்டு செக்கிங். எதுக்கு ஜஸ்ட் செக்? உங்களால் ரிப்ளை பண்ண முடியுமா, ஆன்சர் பண்ண முடியுமா? அப்போவே பண்ண முடியாது. அப்போனா நம்ம செக் பண்ண தேவையில்லை. அந்தந்த செக்கிங்ஸாக அந்தந்த டைமில் தான் பண்ணணும். பர்சனல் டைமில் நம்ம ஒர்க் ரிலேட்டடான நோட்டிஃபிகேஷன் செக் பண்ணக்கூடாது. ஒர்க் டைமில் நம்ம பர்சனல் ரிலேட்டடான நோட்டிஃபிகேஷன் செக் பண்ணக்கூடாது. செக்கிங் ஒரு டைம் கன்சியூமிங் தான், அது ஒரு அவ்வளோ நல்ல ஹேபிட்ஸ் கிடையாது. எஸ்கேப்பிங் லைஃப். ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தால் ஊரை விட்டு போயிடுறது, ஏதாவது டூரு ட்ரிப்பு, நான் சோகமாக இருக்குன்னு சொல்லி வண்டி எடுத்துகிட்டு கிளம்பிடுறது, இந்த மாதிரி எஸ்கேப் ஆகிட்டே இருந்தால் எப்போ நம்ம அந்த பிரச்சனையை ஃபேஸ் பண்ண முடியும்? உங்களுக்கு வேலை பிடிக்கலையா, ரிலேஷன்ஷிப் பிடிக்கலையா, அம்மா கிட்ட அன்னைக்கு சண்டையா, நின்று பேசி சமாதானப்படுத்தி அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணணும். அதை விட்டுட்டு எஸ்கேப் ஆகிறது அவ்வளோ நல்ல ஹேபிட் கிடையாது. சேயிங் எஸ். எல்லா விஷயத்துக்கும் எஸ் சொல்லக்கூடாது. நோ சொல்லவே பயந்துட்டு யார் எங்கே கூப்பிட்டாலும் போயிடுறது, யார் என்ன வேலை கொடுத்தாலும் செய்கிறது. ஜஸ்ட்டு நம்மளோட இன்செக்யூரிட்டியாலேயோ இல்லை நோங்கிற வேர்டு ஒரு அன்கம்ஃபர்டபுளாக இருக்கோ அப்படிங்கிறதுக்காக நம்மளோட டைம் அடுத்தவங்களுக்காக ஸ்பெண்ட் பண்ணுறது அவ்வளோ நல்ல. நாட் ரைட்டிங் திங்ஸ் டவுன். நம்மளுக்கு இருக்க டாஸ்க்ஸு, தாட்ஸு, ஐடியாஸு எல்லாத்தையுமே நம்ம நோட் டவுன் பண்ணிகிட்டே இருக்கணும். எனக்கு யானை சைஸ்க்கு மெமரி பண்ணுற கெப்பாசிட்டி இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சி நீங்கள் ரைட் டவுன் பண்ணாமல் உங்களோட டாஸ்க்கெல்லாம் கம்ப்ளீட் பண்ணால் குட். ஆனால் எனக்கு வேண்டாம். பீயிங் ஹார்ட் ஆன் யுவர் செல்ஃப். நம்ம ஏதாவது தப்பு பண்ணிட்டாலோ இல்லை நம்மளோட ஏதாவது ஒரு டிசிஷன் ராங்காக போய் அது நம்மளை ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணாலோ நாமளே ரொம்ப பனிஷ் பண்ணிக்க கூடாது. இவ்வளோ கஷ்டமான விஷயத்துலையும் நீ சர்வைவ் பண்ணியிருக்க, ஏந்திரிச்சு அந்த விஷயத்தை சால்வ் பண்ணு அப்படிங்கிற மாதிரி ரொம்ப போல்டாக ப்ராக்டிக்கலாக ஏஞ்சி வந்துடணும். நீங்கள் ஒர்க்கில் ஏதாவது ஒரு தப்பு பண்ணிட்டீங்க, பாஸ் செம்மையாக திட்டாங்க அப்படின்னா அடுத்த நாள் நீங்கள் பெட்டை விட்டு எந்திரிச்சு ரெடியாகி ஆஃபீஸ் கிளம்பி போனாலே நீங்கள் ஒரு பெரிய ஆள் தான். அதுக்காக நீங்கள் ப்ரௌட் ஆகலாம். நீங்கள் ஒவ்வொரு சின்ன விஷயத்துக்காகவும் உங்களை நீங்களே ப்ரௌடாக ஃபீல் பண்ணிக்கணும். அதை விட்டுட்டு நான் தான் தப்பு பண்ணிட்டேன், நான் இப்படி பண்ணிட்டேன் அப்படி பண்ணிட்டேன் ஐயோ அப்படின்னு ரொம்ப நாமளே ஹர்ட் பண்ணிக்கக்கூடாது. நெக்லெக்டிங் யுவர் பர்சனல் எஜுகேஷன். நாம் எல்லாருமே ஸ்கூல் முடிச்சிட்டோம், காலேஜ் முடிச்சிட்டோம், இதுக்கு மேலே படிக்க தேவையில்ல அப்படிங்கிற மாதிரியான மைண்ட் செட்டில் இருக்கோம். எப்படியோ இந்த மைண்ட் செட்டை நமக்குள்ளே விதைச்சிட்டாங்க. ஆனால் அது அவ்வளோ பெரிய நல்ல ஹேபிட் கிடையாது. லைஃப் லாங் நம்ம படிச்சுட்டே தான் இருக்கணும், ஏதோ ஒன்று கற்றுக்கிட்டே தான் இருக்கணும். எங்கே நம்ம கற்றுக்கிறத ஸ்டாப் பண்ணோமோ அங்கேயே நம்மளோட லைஃபும் ஸ்டாப் ஆகிடுச்சு.
ஹேட்டிங் ரூல்ஸ். நம்ம எல்லாருமே நம்மளுக்கு நாமளே ரூல்ஸ் போட்டு வச்சுருப்போம். இன்றைக்கி வீடியோ எடுத்தே ஆகணும், இன்றைக்கி எடிட் பண்ணியே ஆகணும், இன்றைக்கி போஸ்ட் பண்ணியே ஆகணும், இன்றைக்கி பல் விளக்கியே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி நிறைய ரூல்ஸ் நம்மளுக்கு நாமளே போட்டிருப்போம். ரூல்ஸ் வந்து நம்மளோட டிசிப்ளினை ரொம்ப பெருசாக வளர்க்கும். அப்படி ரூல்ஸே இல்லாமல் எப்போ வேணால் போஸ்ட் போடுவேன், எப்போ வேணால் அது பண்ணுவேன், எப்போ வேணால் இது பண்ணுவேன், அப்படி ரூல்ஸ் போட்டிருந்தாலும் அதை ஒபே பண்ண மாட்டேன் அப்படிங்கிறவங்கள யாருக்குமே பிடிக்காது. அப்படிங்கிற ஹேபிட் அவ்வளோ நல்ல ஹேபிட்டு கிடையாது. நான் சொன்ன இந்த ஹேபிட்ஸ் எல்லாமே மற்றவங்க கிட்டேருந்து கற்றுக்கவே கூடாது. இந்த ஹேபிட்ஸ்லாம் நம்மளோட கரியர் கோலை வந்து ரீச் பண்ண உதவாது.